ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் vlog தான் நம்ம பார்க்க போறோம். என்ன நாங்க பார்க்காத ஏர்போர்ட்டா நீ காட்டிட போற அப்படின்னு கேக்குது. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா தான் பெங்களூர்ல வந்துட்டு டெர்மினல் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் டெர்மினல் 1 மட்டும்தான் இருந்துச்சு. அங்கதான் இன்டர்நேஷனல் ஃபிளைட் அண்ட் டொமெஸ்டிக் ஃபிளைட் ரெண்டுமே வரும். பட் இப்போ வந்துட்டு டெர்மினல் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெர்மினல் 1ல வந்துட்டு நம்மளுக்கு வெறும் டொமெஸ்டிக் ஃப்ளைட்ஸ் வரும். டெர்மினல் 2ல வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் வரும். எனக்குமே வந்துட்டு ரொம்ப ரீசெண்டா அதாவது ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் அகோ தான் எனக்கே தெரிய வந்துச்சு டெர்மினல் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஓகே. ஸோ டெர்மினல் 2க்கு போக வேண்டிய ஒரு வேலை வந்துச்சு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். மிட் நைட் 2:00. இது வந்து நான் இப்போ vlog பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து 2:00. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே ஏர்போர்ட் பார்க்கிங் வந்துட்டு ரொம்பவே கியாட்டிக்கா இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்க் பண்ண வேண்டியது ஒரு இடத்துல இருக்கும். அங்கேருந்து நடந்து நம்ம டெர்மினலுக்கு வந்து ரிசீவ் பண்ணுறதோ சென்ட் பண்ணுறதுக்கோ ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ பட் இப்போ வந்துட்டு டெர்மினல் 2ல வந்துட்டு பேஸ்மெண்ட்ல பார்க்கிங் அண்ட் தென் லிஃப்ட் எடுத்து மேலே வந்து நம்ம டெர்மினல் 2க்கு போயிடலாம். பட் டெர்மினல் 1 எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் போகலை. நான் போகும்போது அதோட vlog-அ நான் கண்டிப்பாக போடுறேன். பட் இப்படி தான் டெர்மினல் 2ல இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னா டெர்மினல் 1க்கு பார்க்கிங் வந்துட்டு P1, டெர்மினல் 2ஓட பார்க்கிங் வந்துட்டு P2. அப்படியே லிஃப்ட் எடுத்து மேலே வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே நம்மளுக்கு டெர்மினல் வந்துடும். லிஃப்ட்லேருந்து வெளியே வந்ததும் லைவ் வால் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்கறக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே பிளான்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எல்லாத்துலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா அந்த லைட்டு ரொம்ப மேசிவா தெரிஞ்சுச்சு ரியலா பார்க்கும்போது. நான் என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்துச்சு. இவ்ளோ பெரிய லைட்டா இருக்குதே! யார் மேலயாவது விழுந்துச்சுன்னா என்ன ஆவுறதுக்குன்னு. பட் கிட்ட போய் பார்த்தா தான் தெரிஞ்சது. அது ஃபுல்லா பேம்பூல பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஷேப் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. பியர் மாரி இருந்துச்சு. ஒரு ஒரு பெரிய சைஸ் பியர் மாரி இருந்துச்சு. அந்த பியரே கோல்டுல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. ஸோ சுத்தி முத்தி வீடியோலாம் எடுத்தாச்சு. எனக்கே கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. பிகாஸ் யாருமே அங்க எல்லாரும் அவங்க பாட்டுக்கு வராங்க, அவங்க பாட்டுக்கு போறாங்க, வந்து ரிசீவ் பண்றவங்க வராங்க, சென்ட் பண்றதுக்கு வராங்க. அப்படி வந்துட்டே இருக்காங்க. நான் மட்டும் தான் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துட்டே இருந்தேன். vlog பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் உள்ள நெறைய ஆஸ் யூசுவல் நெறைய ஷாப்ஸ் இருக்கு. அதாவது ஃபுட் செயின்ஸ் இருக்குது. நாங்க எங்கேயும் போகல. 2:00 யார் போய் சாப்பிட போறா? அப்புறம் டாக்டர் பால் நம்மள வந்துட்டு கொஸ்டின் கேட்பாரு. ஸோ ஃபைனலி நாங்க யார ரிசீவ் பண்றதுக்காக டெர்மினல் 2க்கு போயிருந்தோமோ, அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். So yes guys, that's it for today's video. I'll see you in another video. Until then, bye bye.